அப்படின்னு சொல்லிட்டான். ஓ, உங்களை பார்த்து சொல்லிட்டாங்களா? அப்படின்னு ஒன்று எனக்கு அப்படியே ஏற்கனவே என் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அந்த துக்கத்தை வச்சுட்டு அப்படின்னு அப்படியே கட்ட 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 கட்டன்னு தண்ணி வந்து அழுது. நான் சரிகமபா ஸ்டேஜில் அழுத முதல் தருணம் இது எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு வாங்கினது, அம்மா வந்து எனக்கு கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த புடவை, இது என் நிச்சயதார்த்த புடவை, இது என்னோட அந்த மாதிரி இந்த மாதிரி புடவைன்று அந்த புடவைங்க பின்னாடி ஒரு கதை இருக்கும். டெஃபினட்டாக இருக்கும். ஸ்டோரி இல்லை, சாரியே கிடையாது. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. திருமதி வாணிஜராம் பின்னணி பாடகி அவர்கள் எனக்கு கொடுத்த புடவை. கிஃப்டா அது? ஆமா. கொஞ்சம் வரியா வீட்டுக்கு அப்படின்னாங்க. எனக்கு ஒரு சிரிப்பு தாங்கல. அதுக்கு முன்னாடி ஒரு அவ்வளோ ஒரு ஸ்டோரி, அவங்களோட குரல் இனிமைக்காக சொல்லுங்கம்மா வரேன் அப்படின்னு. போன விஜயதசமிக்கு வெத்தலை பாக்கு வச்சு இந்த புடவை வச்சு எனக்கு வெத்தலை பாக்கில் கொடுத்தாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். இது எனக்கு கூத்தனூர்ல சரஸ்வதி மேல போட்ட புடவையும் இது. ஓ, எனக்கு யாருக்கும் கொடுக்க மனசு இல்லை, உனக்கு கொடுத்தேன்னு சொல்லி மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. ஸோ மலைக்கு வரவங்களை வந்து நிறைய பேரை வந்து பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி திரு கங்கைமரன் சார் வந்திருக்காரு. அப்போ தாத்தா சொல்லியிருக்காரு, என் பேத்தி ரொம்ப நல்லா பாடுவாங்க, அதுக்கு என்ன சாமி வர சொல்லுங்க அப்படின்னு அவர் என்னை வீட்டில் வச்சு இன்டர்வியூ பண்ணி அன்னைக்கு கொடுத்தாரு எனக்கு வாய்ப்பு. 1988 வீட்டுக்கு போய் பாடின உடனே அடுத்த நாளே நீங்கள் வந்து கச்சேரியில் வந்து பாடுங்கன்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. எத்தனை மேடைகள் எத்தனை கச்சேரிகள் போயிருப்பீங்க மேம்? அதாவது ஒரு நம்பரா சொன்னால் ஒரு 30,000 ஸ்டேஜஸ்லாம் தாண்டியாச்சு. 30,000 ஸ்டேஜஸா? எஸ். சிங்கார வேலனே தேவா. ஸோ எங்களுக்கு பர்டிகுலர் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதை பற்றி சொல்லுங்க. இது வந்து பிளேபேக் சிங்கர் சித்ராமா எனக்கு கொடுத்த படம். ஓ, ஒருத்தரும் ஒரு சாரி எனக்கு கொடுத்துருக்காங்க. சின்ன கோயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு குக்கு குக்கு. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. கனாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா, இவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலான, ரொம்ப பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சிங்கர் அண்ட் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு வாய்ஸ் ட்ரெயினரும் கூட. இன்னைக்கு நம்ம கூட வந்து நிர்மலா நரசிம்மன் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த ஏஜ்ல இவ்ளோ அழகா கிளியர் ஸ்கின் வச்சிருக்கிறது அப்படி இல்ல மேம். இப்ப எங்களுக்கே பாருங்க எவ்வளவு பிம்பிள்லாம் இருக்கு, நாங்க மேட்ச் பண்ணிருக்கோம்ல. உங்களுக்கு தான் இருக்கும், ஏன்னா நாங்கெல்லாம் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டவங்க. எடுத்தோடனே இப்படி என்ன டேமேஜ் பண்ண அந்த கால ஃபுட் இல்ல சொல்றேன். இவ்வளவு கிளியர் ஸ்கின்னா இருக்கும்போது லைட்டா எங்களுக்கு பொசசிவா பொறாமையா இருக்கு. அதனால ரொம்ப அழகா இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். சொல்லுங்க மேம், எப்படி போய்கிட்டு இருக்கு உங்களோட இந்த லைக் உங்க ஜேர்னி? இப்போ வந்து நீங்க 40லேருந்து ஒரு 41st இயர் அடி எடுத்து போய்கிட்டு இருக்கு சிங்கிங் ஜேர்னி. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு மேம்? இப்பதான் பாட வந்த மாதிரி இருக்கு. என்னுடைய வாழ்க்கை வந்து 12 வயசுல பாட ஆரம்பிச்சேன். இப்பதான் பாட வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இவ்வளோ இயர்ஸ் தாண்டி நிக்கணும் போது ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. என்னை வாழ வைக்கிற என்னுடைய மக்களுக்கு வணக்கம். அண்ட் இப்போ சிங்கரை தாண்டி இன்னொன்று வந்து நீங்க ஒரு ஃபேமஸான ஒரு வாய்ஸ் ட்ரெயினரும் கூட. அது நாங்க சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். சரிகமபால நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னி பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சிங்கரா நான் வந்து ஆரம்பிச்சது அப்படின்றது ரொம்ப சின்ன வயசுலேருந்து பாடிட்டு இருக்கேன். முதல்ல என்னுடைய குரு வந்து எங்கள் அம்மா. என்னுடைய முதல் குரு அம்மா தான், எல்லாருக்கும் குரு. அதில் வந்து அவங்க என்னுடைய ப்ரொஃபஷனுக்கும் அவங்க தான் குரு. ஓகே. இப்போ சிங்கரை தாண்டி இப்போ இந்த ஒரு வாய்ஸ் ட்ரெயினர்னு ஒன்று இருக்குல்ல மேம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியப்படாத ஒரு ப்ரொஃபஷனுமே கூட. ரொம்ப வந்து இது ஃபெமிலியராக இதுக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காம இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு மேடை அமைச்சு, அது தனியாக உங்களுக்கு ஜூரிஸ்க்குன்னு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி இருக்கு. ஸோ எப்படி இருக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமாம், இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சரிகமபாக்கு நான் ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சிங்கராக இருக்கும்போதே நான் நல்ல ஓரளவுக்கு நல்ல பிரபலம் தான். நல்ல பிரபலமாக இருக்கும்போது எனக்கு சரிகமபாலேருந்து ஒரு நாள் கால் பண்ணாங்க. கால் பண்ணி நீங்கள் வந்து இருக்க முடியுமா, நீங்கள் வர முடியுமா, நீங்கள் வந்து செய்ய 2016ல் ஓகே எனக்கு கால் வந்தப்போ
ஸோ 2016 உள்ளே வந்தேன் நான். அப்போ வந்து அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வருஷம் 9 வருஷம் அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம். அண்ட் எந்த இதுலேயுமே நம்மளுடைய ரெகக்னேஷன் இல்லாத ஒரு காலகட்டத்தில் சரியான ரெகக்னேஷன் கொடுத்தவங்க அவங்க தான். அவங்க வந்து நல்ல ரெகக்னேஷன் கொடுத்தாங்க. இப்போவும் சரிகமபால நல்ல வாய்ஸ் சிங்கர்ஸ்க்கு நல்ல ரெகக்னேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கணும். எதுக்காக அந்த வாய்ஸ் ட்ரெயினருக்கு நல்ல ரெகக்னேஷனா, பசங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க இல்லையா, திடீர்னு பசங்க ரொம்ப நல்லா பாடும்போது அவங்க அழகாக கேட்பாங்க ஜட்ஜஸ், யாரு உனக்கு சொல்லி கொடுத்தது, யாரு அப்படி கேட்டோடனே குழந்தைங்களும் பெரியவங்களும் அவங்கள அறியாமல் வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அந்த பெருமை வந்து என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா அது. ஸோ அது மக்களை போய் சேரும்போது அந்த மக்கள் எங்களுக்கு ரெகக்னிஷன் கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் சேனலுக்கு தான் நன்றி. ஓகே, இப்போ நீங்க இவ்வளோ இயர்ஸ் ட்ராவல் பண்ணீங்கல்ல இந்த ஷோவில், உங்களோட ஒரு பெஸ்ட் மெமரிஸ், இல்லை எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் வந்து மறக்கவே முடியாது, நான் இவ்வளோ பேரை ட்ரெயின் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு இவங்க ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா? ஃபேவரெட்டு நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். எல்லாருமே அங்கே குழந்தைங்க வர குழந்தைங்க எல்லாமே என் ஃபேவரெட் தான். ஒருத்தர்கிட்ட ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். அவங்க மைனஸ் ப்ளஸ் ஆக்கிறது தான் எங்க வேலை. நிறைய மறக்க முடியாத தருணங்கள் இருக்கு. அதை வேணா சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு தருணம் அந்த மாதிரி சொல்லணும்னா, ஒரு இது ஃபர்ஸ்ட் சீசன் 2016 நடந்த விஷயம் இது. அப்போ வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அன்னைக்கு, ஷூட் அன்னைக்கு அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப வாமிட்டிங், மயங்கி விழுந்துட்டாரு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். சார் நான் வரல ஷூட்டுக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அப்போ எங்கள் டைரக்டர் விஜயகுமார் விவேகானந்தன் சார்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், சார் நான் வரலன்ட்டு. நான் ஒரு ட்ரெயினர் தான், இப்போதான் வந்து நிறைய ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. அப்பெல்லாம் வந்து நான் ஒரு ட்ரெயினர் தான். அந்த சீசனுக்கே நான் ஒருத்தி தான். அப்படியா? இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அப்படி அது தெரியாது, முக்கியமா மக்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். இப்பதான் ஒரு 10 ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த கண்டஸ்டன்ட்க்கு இவங்க 2 பேர். அப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் 6 சீசன் நான் ஒருத்தி தான். அப்போ வந்து அந்த சீசன்ல வந்து அந்த டைம்ல வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். ஐயோ சார் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு, சார் நான் வரல அப்படின்னு ஃபோன் பண்ணி அவர் சொன்னார், இல்லைம்மா சரின்ட்டார் முதல்ல. சரி ஓகே அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல்லாம் ரெடியாகி நாங்கள் அப்போ ஹாஸ்பிட்டல் புறப்படும் போது ஃபோன் பண்ணுறாரு திருப்பி, அம்மா இல்லைம்மா நீங்கள் வரணும்மா, ஒரு குழந்தை பாட மாட்டேன்றா, நீங்கள் இல்லைன்னு. நீங்கள் வந்தால் தான் பாடுவேன்ட்டாங்களா? பாட மாட்டேன்ட்டாவோ, மேம் வரணும், மேம் தான் நான் பாடுவேன், அழுவுறா, நான் ஹோல்ட் பண்றேன், கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்றேன். காலையில் ஆரம்பிக்க வேண்டிய ஷூட்டு மதியம் வரைக்கும் வெயிட் பண்றாங்க, ஹோல்ட் பண்றாங்க. நான் அப்படியே இன்ட்ரோடக்ஷன்லாம் எடுத்துட்டே இருக்கேன். எப்படின்னா வந்து சேர்ந்துருமா. அந்த பொண்ணு போனை வாங்கி பேசுறா, மேம் நீங்க வந்தாதான் நான் பாடுறேன். சொல்லலாமா? சொல்லலாமே தாராளமா, அவங்க இப்ப பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. டிசாதனான்ட்டு ஒரு குழந்தை, டிசாதனா இப்ப சூப்பர் சிங்கர்ல பாடிட்டு இருக்காங்க. ஓகே, டிசாதனா வந்து அப்போ வந்து குழந்தையா ஜூனியர்ல இருந்தாங்க. டிசாதனா இப்போ சீனியர்ல இதுல சூப்பர் சிங்கர்ல பாடிட்டு இருக்கா. வாயில கூட சரிகமபான்ற பேர் தான் வருது. தப்பி தவறி கூட வேற பேர் அப்படி சொல்லக்கூடாது. வளர்த்த இடம், கண்டிப்பா வளர்த்த இடம், வளர்ந்த இடம் அப்படின்றதால அந்த குழந்தை தான் ரொம்ப அழுதான்றதால சரி வேற வழி இல்லாம 3 மணிக்கு போனேன். 3 மணிக்கு போனா அன்னைக்கு அந்த ஷூட்ல வந்து பாடிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆசையில பாட்டு அவ பாடிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் பாடிட்டு இருக்கா. அது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, அவ இது வரைக்கும் அந்த கோல்டன் பெர்ஃபார்மன்ஸே வாங்கல. 5வது ரவுண்டோ 6வது ரவுண்டோ. நானா பாடலியே நீதான் பாட வச்ச அப்படின்னு சொல்லிட்டா. அப்படின்னு ஒண்ணு எனக்கு அப்படியே, ஏற்கனவே என் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அந்த துக்கத்தை வச்சுட்டு கலைஞர்கள் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய வேதனைகளை வெளில காட்டிக்க முடியாதுல்ல. அப்படின்னு அப்படியே கட்ட 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 கட்டன்னு தண்ணி வந்து அழுது. சரிகமபா ஸ்டேஜ்ல அழுத முதல் தருணம் அதுதான். ஆமா. ஸோ எங்க வீட்டுக்காரு அவரு உடம்பு சரியில்லாம இருந்து, ஆனா வந்து தொழில் முக்கியம் அப்படின்றத உணர்த்திய நாள் அது. ஓகே, அதுல பாருங்க என் கல்யாண புடவை இது. கல்யாண புடவை என் கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஓல்டு மேம் இது? 32. ஆமா, என்னுடைய கல்யாணத்து அன்னைக்கு நான் கட்டிட்டு இருந்த புடவை. காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்பெஷலா நெய்ஞ்சு நீங்களே சொல்லி நான் சொல்லி அவர் எங்க வீட்டுக்காரர் சொல்லி, இது எங்களுடைய ட்ரெடிஷன் சாரி, இது
9 கஜ பட்டு புடவைன்னு சொல்லுவாங்க. இப்ப இது ட்ரெண்ட் இல்ல, ஃபுல் பிளைன் பார்டர் மட்டும் குட்டி பார்டரா. இப்ப இருக்க விமன்ஸ்க்குலாம் இதுதான் ரொம்ப பிடிக்குது. நீங்க அப்பவே பயங்கர ட்ரெண்டிங்கா கஸ்டமைஸ் அப்படி பண்ணிருக்கீங்க. இல்ல அது கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணதால அப்படி அமைஞ்சிருச்சு. நம்ம அப்படியே அமைஞ்சிருக்கு. இது வந்து ரொம்ப எங்களுடைய ரொம்ப சென்டிமெண்ட் புடவை. எஸ், கல்யாண 9 கஜ புடவைன்னு சொல்லுவோம். 9 கஜ 9 கஜ புடவை ஐயங்கார் நாங்க, அதனால 9 கஜ பட்டு புடவைன்னு Okay. சொல்லுவோம். இது ரொம்ப முகூர்த்த புடவை. இதோட காஸ்ட் அப்பவே இது வந்து 9,000 சம்திங், 32 வருஷம் முன்னாடி. அப்போ இது இப்போ எவ்வளோ இருக்கும்னு தெரியல எனக்கு. எப்படி ஒரு 50,000 60,000 இருக்கும். ஆமா, ஏன்னா இதெல்லாம் பியூர் வெள்ளி ஜரிகை. வெள்ளி ஜரிகையா? பியூர் காஞ்சிபுரம் பட்டு புடவை இதுதான். அந்த மிக்ஸ்லாம் இல்லாம பியூர் பட்டு புடவை தறியில கொடுத்து ஓகே மேம் நெஞ்ச பட்டு புடவை இது. என் ஹஸ்பண்ட் வந்து என்னோட அத்தை பையன். ஓகே. ஆனா நான் அவரை பார்த்ததே இல்லை. பார்த்ததே இல்லை. நாங்க அத்தை பையன் அத்தைன்ற ஒரு ஆளையே நாங்க பார்த்தது இல்லை. அவங்க ரொம்ப வேற ஊர்ல இருந்தாங்க. நாங்க பார்த்த தூரத்து இல்ல சொந்த அத்தை நாங்க பார்த்ததே இல்லை. ஒரு கச்சேரிக்காக போன இடத்துல பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்போ நானா போய் எங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணிட்டா நான் நல்லா இருப்பேன்னு தோணுது அப்படின்னு அதிர்ச்சி ஆயிட்டாங்க எல்லாரும். அப்படியே என்னது அப்படின்ட்டு. இல்லம்மா நிஜமா தான் சொல்றேன் அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் அவங்க யோசிச்சு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சொந்த அத்தை பையன். லவ் மேரேஜ் மாதிரி, லவ் மேரேஜ் மாதிரி, ஆனா அரேஞ்ச் மேரேஜ். அண்ட் வந்து ரொம்ப வெரி சப்போர்ட்டிவ். என் ஹஸ்பண்ட் வந்து அவர் தான் முழு முதுகெலும்பு மாதிரி. அவர் தான் நோ டவுட் அட் ஆல். என்ன தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு தெரியும். ஓகே, இந்த இடத்துல இவ்ளோ பேசிட்டு அவருக்காக ஒரு பாடல் மட்டும் நீங்க பாடலனா தப்பாயிடும். அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்து கண்ணைத்தான் எப்படி சொல்வேனடி அத்தான். ஆனா நான் அவர் அத்தான்னு கூப்பிட்டதே இல்லை. சரி, இந்த பாட்டு மூலமா இம்ப்ரெஸ் பண்றேங்க மேம். இது அனுப்பி ஓகேவா? உங்களுக்காக நான் ஒரு அத்தான் பாட்டெல்லாம் பாடிருக்கேன். ஆமா, சொந்த அத்தை பையன், ஆனா அவர் அத்தான்னு நான் கூப்பிட்டதே இல்லை. ஓகே, சூப்பர் மேம். அடுத்த சாரிக்கு போலாமா? ஒரு புடவை மெமரி வந்து ஒரு கதை. இது யாரோட? உங்களோட புடவையா? அது அம்மாவோட புடவை. உங்க அம்மா புடவையா? எங்க அம்மாவோட புடவை. ஓகே. இந்த புடவை வந்து ஒரு 60 வருஷம் முன்னாடி புடவை. எங்க அம்மாவோடைய அப்பா அம்மா, அதாவது எங்க தாத்தா பாட்டியோட 60ஆம் கல்யாணத்துக்கு எங்க அம்மாக்கு வாங்கி கொடுத்த புடவை இது. காஞ்சிபுரம் புடவை. இப்போ இது வந்து நீங்க பயங்கரமா மெயின்டைன் பண்றீங்க. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இந்த சாரி வந்து இப்படி பத்திரமா வச்சுக்கணும், இல்லை இப்படி ஃபோல்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாச்சும் டிப்ஸ் ஏதாவது கொடுங்களேன் எங்களுக்கு. சாரி பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னா எப்பயுமே சாரீஸை கட்டிட்டு போயிட்டு ஒரு ஜாக்கிரதையா வந்து நல்ல நிழல்ல உலர்த்திட்டு அதுக்கப்புறம் பத்திரமா கொஞ்ச நேரம் வெயில்ல உலர்த்திட்டு ஃபோல்டெல்லாம் திருப்பி மடிச்சு வைக்கணும். ஓகே, இப்ப மடிச்சிருக்கு மடிப்பை திருப்பி அதே மடிப்புல வைக்க கூடாது புடவை. எப்பயுமே அந்த புடவையை திருப்பி ரீஃபோல்ட் பண்ணி வைக்கணும். ஓகே, அதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை புடவை எடுத்து ரீஃபோல்டு பண்ணி புடவை நல்லா இருக்கா, சின்னதா எதனா கரை இருக்கா, அந்த நாப்தலின் பால்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா போடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா போட்டா வந்து சாரியில கரை படிஞ்சிரும். ஓகே, அதை வந்து ஒரு கவருக்குள்ள போட்டு வைக்கணும். கவர்ல சின்னதா பின் பண்ணி வச்சோம்னா அது ரொம்ப பத்திரமா இருக்கும். அந்த சாரியோட அந்த நாப்தலின் பால்ஸோட கரை வந்து இதுல படாது. மேம், நம்ம இப்போ நெக்ஸ்ட் சாரி போறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து உங்களோட அந்த சிங்கிங் கேரியரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க இவ்வளோ இயர்ஸா இருந்திருக்கீங்கன்னு தெரியும், பட் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்றது எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். என்னன்னா நான் இப்போ ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பாட ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து என்னுடைய தாத்தா வந்து இதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் எங்கள் தாத்தாக்கு. தாத்தா வந்து திரு கங்கைமரன் சார்கிட்ட வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். தாத்தா வந்து எங்கே இருந்தாருன்னா திருப்பதி கோவிலில் இருந்தார். மலையில் அவர் வந்து திருப்பதி கோவிலில் ப்ரீஸ்டாக இருந்தார், குருக்களாக இருந்தார். ஸோ மலைக்கு வரவங்களை வந்து நிறைய பேரை வந்து பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி திரு கங்கைமரன் சார் வந்திருக்காரு. கலைமாமணி சார் வந்து பார்க்கும்போது அப்போ தாத்தா சொல்லியிருக்காரு, என் பேத்தி ரொம்ப நல்லா பாடுவாங்க, கொஞ்சம் நீங்கள் எதுனா ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னா, அதுக்கு என்ன சாமி வர சொல்லுங்க அப்படின்னோடனே அவர் என்னை வீட்டில் வச்சு இன்டர்வியூ பண்ணி அன்னைக்கு கொடுத்தாரு எனக்கு வாய்ப்பு. 1988
வீட்டுக்கு போய் பாடின உடனே அடுத்த நாளே நீங்கள் வந்து கச்சேரியில் வந்து பாடுங்கன்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. 1987 88லேருந்து இன்னி வரைக்கும் நான் சாருக்கு பாடிட்டு இருக்கேன். கங்கைவரன் சார்க்கா? ஆமா. ஓ, இது யாருக்குமே தெரியாது அவ்வளோ வெளியே. ஆமா, தெரியும், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என் பேரே கங்கைமரன் நிர்மலா தான். அப்படியா? ஏன்னா அப்போ வந்து இன்னொரு நிர்மலா இருந்தாங்க ஃபீல்ட்ல, அதனால என் பேர் வந்து கங்கைமரன் நிர்மலா. அது ரெஃபரன்ஸ் கூப்பிடுவாங்க இப்போ இவங்களோட இவங்க கச்சேரியில பாடுறவங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க, என்ன அப்படி கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சார் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. எங்கே இருந்தேன்னு இன்னைக்கு ஒரு சேனலில் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிற மாதிரி அந்த காலத்தில் எனக்கு ரெகக்னேஷன் வந்து சார் கொடுத்த ஒரு ரெகக்னேஷன் எனக்கு. அவர் கூட நான் போகாத நாடே கிடையாது, பாடாத ஆர்டிஸ்டே கிடையாது. அவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப்பை கொடுத்துருக்காரு. இன்னி வரைக்கும் அவருக்கு வந்து இன்னி வரைக்கும் நான் வாழற வாழ்க்கை அவருக்கு தான் சமர்ப்பணம். அடுத்த ஒரு ஸ்டோரிக்கு போறதுக்கு முன்னாடி வந்து இந்த சாரியை பத்தி ஒண்ணு பேசிடலாம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எங்க தாத்தாவை பத்தி சொன்னேன் இல்லையா, ஆமா, இது எங்க பாட்டியோட புடவை. பாட்டி புடவையா? என்னுடைய பாட்டி, எங்க அம்மாவோட அம்மா. விண்டேஜ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கீங்க. எங்க பாட்டி வந்து எங்க தாத்தா பாட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருப்பதி மலையில தான் வளர்ந்தோம் நாங்க. அங்கதான் இப்போ சுவாமி பார்க்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்கல்ல, நாங்களாம் உள்ள ஓடி பிடிச்ச விளையாடின கேஸு. எங்க பாட்டி கோவிலுக்கு அடிக்கடி கட்டிட்டு போன புடவை இது. பாட்டி பொண்ணுமோர் அவங்களோட ஞாபகார்த்தமா நான் ஒரு புடவை எடுத்துக்கிட்டு வந்தேன். ரொம்ப அழகா இருக்கு மேம், புது புடவை மாதிரி. எங்க பாட்டி வந்து இது அவங்க கட்டிக்கிற 9 அவங்களோட ரொம்ப ஸ்டைலிஷ். அவங்க ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப ஸ்டைல் மகாராணி எங்க பாட்டி. அவ்வளோ இதுங்க. இப்போ இந்த சாரி பாருங்க, இப்போ யங்ஸ்டர்ஸ் கட்டிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. லைட் வெயிட்டா இருக்கு, சிம்பிளா பட் ரொம்ப இது அவங்களோட 85 வயசுலயோ 90 வயசுலயோ கட்டிக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் கட்டிக்கிட்ட புடவை இது. அதனால எனக்கு அவங்க ஞாபகார்த்தமா. இது இப்போ எவ்வளவு இயர்ஸ் ஓல்டு இந்த சாரி? இப்போ எப்படியும் இருக்கும், இது ஒரு 70 வருஷம் இருக்கும் இந்த புடவை. எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க, அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, பிளவுஸ் கலர் இது சரியில்லை, வயசானவங்களாம் அப்படி எங்க பாட்டி ஒரு நாளும் போட்டுக்க மாட்டாங்க. பர்ஃபெக்ட் மேட்சிங் இருக்கும். நீங்க நானும் கூட அப்படி போட மாட்டோம், அப்படி போட்டுப்பாங்க. ஸோ எங்கள் பாட்டியோட புடவை இது. என்னுடைய ரொம்ப ஞாபகார்த்தமான ஒரு புடவை. ஒரு ஃபீல் வரும் இல்லையா, இப்படி தொட்டு பார்ப்பேன். அப்படி அவங்க அப்படி ஆரத்தி காட்டுறதும், கோவில்ல இருந்ததும், எங்களை வளர்த்ததும் அதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி அப்படியே எங்க கண்ணு முன்னாடி வரும். ஸோ இது என்னுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு புடவை இது. இது எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வாங்கினது, இது எங்க அம்மா கல்யாணத்துக்கு வாங்கினது. சாரி, எங்க அம்மா வந்து எனக்கு கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த புடவை. இது என் நிச்சயதார்த்த புடவை. இது என்னோட அந்த மாதிரி இந்த மாதிரி புடவைன்று அந்த புடவைங்க பின்னாடி ஒரு கதை இருக்கும், டெஃபினட்டா இருக்கும். ஸ்டோரி இல்ல சாரியே கிடையாது. கண்டிப்பா. இப்போ வந்து நீங்க இப்போ டாக்டரை பத்தி சொன்னதுனால நீங்க வந்து பயங்கர பீக்ல இருக்கிறப்போ டெய்லியும் ஷூட்ஸ் போவீங்க, டெய்லியும் வந்து கச்சேரிகள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்படி ஃபேமிலி டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? அவங்க ஐயோ பாவம், என் குழந்தை வந்து ரொம்ப பாவம். அதுதான் இப்போ திருப்பி என் ஹஸ்பண்ட் பேச்சு தான் நான் எடுக்கணும். அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என் குழந்தைய கேர் எடுத்துக்கிட்டாரு. ஆனா என் குழந்தைய வந்து என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு, கஷ்டத்தைன்னு சொல்லக்கூடாது, அதாவது ஒரு மீடியாவோட ஒரு அவளுக்கு அது தெரியாது. ஆனா கூட அம்மா ஏன் என் கூடயே இல்ல, ஏன் இல்லை அப்படின்ற கொஸ்டின் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சொல்லி இதோ வந்துடுறேன்டா, இதோ வந்துடுறா, டியூஷன் விட்டுட்டு போயிடுவோம், கிளாஸுக்கு போயிடுவோம், கச்சேரிக்கு. அப்பெல்லாம் கச்சேரியில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். நான் பாடாத மியூசிக் டேரக்டர்ஸே கிடையாது, நான் பாடாத இசை மேடைகளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நான் வந்து 2 வார்த்தையில முடிச்சிட்டேன். இதுல வந்து 40 வருஷம் சர்வீஸ் இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனை கச்சேரிகள், எத்தனை மேடைகள் பாடிருப்போம். அப்ராக்சிமேட்டா வந்து இவ்வளோ நம்பர்ஸ் அப்படி சொல்லணும்னா எத்தனை மேடைகள், எத்தனை கச்சேரிகள் போயிருப்பீங்க மேம்? அதாவது ஒரு நம்பரா சொன்னா ஒரு 30,000 ஸ்டேஜஸ்லாம் தாண்டியாச்சு. 30,000 ஸ்டேஜஸா? எஸ். 12 வயசுலேருந்து பாடுறேன். ஒரு நாளைக்கு 3-4 கச்சேரி மினிமமா பாடுவோம். ஒரு நாளைக்கு 5-6லாம் பாடியிருக்கேன். ஒரு இடத்துல வந்து நான் 2 பாட்டு பாடுறது, இன்னொரு இடத்துல இன்னொரு பாட்டு. நான் ரொம்ப பீக்கில் இருந்த டைம் அது. ஸோ நிறைய வருஷங்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். போகாத நாடே கிடையாது. எம்எஸ் விஸ்வநாதன் சாருக்கு பாடியிருக்கேன். ஆரம்பத்துலேருந்தே எடுத்துகிட்டு வரணும்னா ஃபஸ்ட்டு எம்எஸ் விஸ்வநாதன் சார், அடுத்தது கங்கைமரன் சார். அவர் தான் என்னோட லைஃபே சேஞ்ச் பண்ண ஒருத்தர். அப்புறம் வந்து எஸ்பிபி சாருக்கு நிறைய பாடியிருக்கேன். எஸ்பிபி சாரோட அதிகபட்சம் ஸ்டேஜில் பாடினது நான் தான் அந்த காலத்தில். இளையராஜா சார் இதை விட்டுட்டேனே, மாஸ்ட்ரோ இளையராஜா சார்கிட்ட வந்து அவருடைய இசை நிகழ்ச்சிகளையும் நிறைய பாடியிருக்கேன். அவருடைய படங்களில் கோரஸ் நிறைய பாடியிருக்கேன்.
சிற்பி சார் அவர் நிறைய வாழ்க்கை அவருடைய படங்களில் நிறைய பாடியிருக்கேன். அப்புறம் வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அந்த படத்தில் வந்து சபீஷ் முரளி சாருக்கு பாடியிருக்கேன். பாடாத மியூசிக் டேரக்டர்ஸே இல்லை, 2-3 பேர் விட்டுட்டேன்னா எழுதி வச்சு தான் இனிமேல் சொல்லணும். அவ்வளோ அவ்வளோ பாடியிருக்கோம். அவ்வளோ வருஷங்கள் கடந்து அவ்வளோ நிறைய பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த கேள்விக்கு வரேன். குழந்தைய வளர்க்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பெண் குழந்தைய வேற வச்சுட்டு இருந்தோம். ஸோ வந்து அவ ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கா, நான் கூட இல்லைன்றது. ஆமாம், இப்போ வளர்ந்துட்டா இல்லையா, இப்போ புரியும் எதனால போகலை, எதனா அம்மா இல்லை அப்படின்றதெல்லாம் அப்போ புரிஞ்சிருக்கோம். நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம், நிறைய ஃபேமிலி டைமை மேனேஜ் பண்ணுவோம். இங்கேயும் அங்கேயும் ஓடி 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 கொஞ்சம் குழந்தைக்கு பார்க்கணும், கொஞ்சம் வீட்டை பார்க்கணும், கொஞ்சம் கரியரும் அந்த டைம் செம பீக்ல இருந்த டைம்ல மேம் உங்களுக்கு. அதனால நிறைய விஷயங்கள் வந்து தியாகம் பண்ணி தானே ஆகணும். நம்ம குழந்தைங்களும் தியாகம் பண்ணணும், புருஷனும் தியாகம் பண்ணணும், நம்மளும் தியாகம் பண்ணாதானே. ஒரு பொண்ணு வந்து ஃபேமிலி, அதாவது ஒரு கரியரில் ஒரு பீக்காக நிற்கிறான்னா அவங்க ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த ஃபேமிலி எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதனால என் கரியர் லைஃப் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு காலத்தில். இப்போ உங்களுக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு பாட்டு இருக்குல்ல மேம், இந்த பாட்டு வந்து என் கரியரையே மாற்றின ஒரு பாட்டு, இந்த பாட்டு ரிப்பீட்டடாக வந்து என்னை எல்லா கச்சேரியிலையும் பாட சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சிங்கருக்கு ஒரு பாட்டு ஃபேவரட்டாக இருக்குல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டுன்னு என்ன? எனக்கு மெலடி அப்போ வந்து ரொம்ப இப்போ இருக்கிற மாதிரி சிங்கர்ஸ் அப்போ நிறைய பேர் கிடையாது. அப்போ குறிப்பிட்ட சில பேர் தான் இருப்பாங்க. அதில் வந்து நான் ரொம்ப மெலடியில் ரொம்ப ரொம்ப அதிகமாக பாடுவேன்றதால என்ன மெலடிஸில் நிறைய வாய்ப்புகள் வந்தது. சுஷிலாம்மா பாட்டுலாம், ஜானகிம்மா பாட்டு, அந்த மாதிரி நல்ல மெலடி சாங் அப்படின்னா நிர்மலாவை கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாண்டர்டாக பாடக்கூடிய ஒரு பாட்டு கிடையாது. என் வாழ்க்கையை மாற்றிடும் பாட்டே என் வாழ்க்கையை மாற்றினது தான். பட் ஒரு ஸ்பெஷல் மெமரி இருக்குல்ல, இந்த ஒரு பாட்டு வந்து எல்லா இடத்துலையும் கேட்டுட்டே இருப்பாங்க, இந்த பாட்டு பாடுங்க, இந்த பாட்டு பாடுங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறேன். இல்லை ஏதாச்சும் ஒரு பாட்டு எங்களுக்காக ஒரு பாட்டு மட்டும். இது சிங்காரவேலனை தேவா இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் நிறைய எல்லா இடத்துலையும் பாடுவேன்றதால அது நிறைய பேர் கேட்பாங்க. போனாலே அது கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக கேட்பாங்க. அதில் ஒரு 4 வரி பாடுறேன். சிங்காரவேலனை தேவா அருள் சீராடும் மார்போடு வா, சிங்கார வேலனை தேவா. இது இவ்வளோ பெரிய பாட்டு இல்லையா, அதனால வந்து கொஞ்சமாக பாடினாதான் இது வந்து, இல்லைன்னா நம்மளுடைய இதுவே முடிஞ்சிடும். இன்டர்வியூ டைம் பத்தாது அப்படி சொல்றீங்க. டைம் பத்தாது, அதுக்கு தனியாக ஒரு நாள் தான் நம்ம வச்சுக்கணும். இந்த பாட்டு நிறைய பேர் கேட்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு, என்னை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. உங்களோட ஒரு ஃபேவரட்டான ஒரு சாங் வந்து, சாங்ல ஒரு சாங் வந்து இந்த சாங். ஓகே, அடுத்து இந்த சாரிக்கு போலாமா? போலாம். பயங்கரமா இருக்கு, வைப்ரண்டான ரெட் கலர், வைப்ரண்ட் கலர் அண்ட் டபுள் கலரா? இது பின்னாடி ஒரு வைப்ரண்ட் ஸ்டோரி இருக்கு. சொல்லுங்க, நான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். ஏன்னா ஒரு சாரிக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு, எல்லா ஸ்டோரிஸும் சூப்பரா இருக்கு. இந்த சாரிக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு? திருமதி வாணிஜராம் பின்னணி பாடகி அவர்கள் எனக்கு கொடுத்த புடவை. ஓ, கிஃப்டா இது? ஆமா. இது எதுக்காக கிஃப்டா வந்துச்சு? என்ன, ஒரு சமீப காலமா அவங்களோட கொஞ்சம் நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கு காரணம் என் ஃப்ரெண்டு ரம்யா நந்தகுமார், அவங்க மூலமா எனக்கு அவங்களுடைய பழகிற வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ வந்து ஒரு விஜயதசமி அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, கொஞ்சம் வரியா வீட்டுக்கு அப்படின்னாங்க. எனக்கு ஒரு சிரிப்பு தாங்கலை. அதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு ஸ்டோரி. அவங்களோட குரல் இனிமைக்காக தம்பூரா மாதிரி இருக்கும் குரல், இப்படி இருக்கும் அவங்க குரல். பேசுறதே ஸ்ருதியில பேசுவாங்க. நிர்மலா கொஞ்சம் வரியா வீட்டுக்கு அப்படின்னு ஸ்ருதியில பேசுவாங்க. சொல்லுங்கம்மா வரேன் அப்படின்னு. போன விஜயதசமிக்கு வெத்தலை பாக்கு வச்சு, இந்த புடவை வச்சு எனக்கு வெத்தலை பாக்கில் கொடுத்தாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். இது எனக்கு கூத்தனூர்ல சரஸ்வதி மேல போட்ட புடவையும் இது. ஓ, எனக்கு யாருக்கும் கொடுக்க மனசு இல்லை, உனக்கு கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். சரஸ்வதினாலே நம்மளுக்கு ஒரு தனி அட்டாச்மெண்ட். கண்டிப்பா. அதுவும் உலகில் வாழ்கிற சரஸ்வதி, வாழ்கின்ற சரஸ்வதி அவங்க வந்து எனக்கு கொடுத்தாங்க இந்த புடவை. ரொம்ப அழகா, என் லைஃபோட ஹையஸ்ட் மெமரி சாரி இது. கண்டிப்பா, ரொம்ப சரஸ்வதியே எனக்கு அனுகிரகம் பண்ண. அதே புடவை பாருங்க, அதே சரஸ்வதி போடுற அந்த கலர் காம்பினேஷன்ல, இந்த காம்பினேஷன் தான் அங்கே சாத்துவாங்க. இப்போ சரஸ்வதிக்கு அவங்க கொடுத்தது வந்து நான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா நினைச்சு இந்த புடவை அவ்வளோ பத்திரமா, பாருங்க எவ்வளோ பத்திரமா வச்சிருக்கேன் பாருங்க இந்த புடவை. அதோட நினைவுகள் வந்து பயங்கரமான நினைவுகள் அவங்களது.
எஸ் மேம். ஸோ அவங்களோட ஆல் டைம் ஃபேவரட் சாங்குன்னு நான் எப்பயுமே ஃபீல் பண்ணுறது மல்லிகை தான். மல்லிகை மாதிரி அவங்களுக்கு ரொம்ப நல்ல வெள்ளை மனசு. ஸோ அவங்களோட ஆல் டைம் ஃபேவரட் சாங்கு மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ, என் நேரமும் உன்னாசை போல் பெண் பாவை நான் பூச்சூடி கொள்ளவோ, மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. அவங்களுடைய வைப்ரேஷன், அவங்களுடைய பாட்டு எப்பயுமே அவங்க நீக்கமர நிறைஞ்சிருக்க மாதிரி அவங்க சாங் எப்பயுமே நிறைஞ்சிருக்கும். ஸோ மை ஆல் டைம் ஃபேவரட் சாரி. ரொம்ப அழகா இருக்கு. வாணியம்மாவோட Blessings அவங்க ஓட ரொம்ப நாள் என்னோட பழகல, பழகின குறுகிய காலத்திலேயே அவங்க ரொம்ப என் மேல ரொம்ப அஃபெக்ஷனாக இந்த புடவையை கொடுத்தாங்க. எஸ் மேம். தேங்க்யூ ஸோ சூப்பர். மச். அடுத்து இதுக்கு போலாமா? இதை பத்தி சொல்லுங்க. பயங்கரமா இருக்கு கலர். இதை பத்தி சொல்லணும்னா பயங்கரமான ஒரு புடவைனா இது யாரோட புடவையா இருக்கும்? பயங்கரமான ஒரு ஆளோட புடவையா தான் பயங்கரமான இருக்கும். ஒரு புடவைனா என் பொண்ணோட புடவை. கரெக்டா தான் ஏதோ லைட்டா கெஸ் பண்ணிருக்கேன். உங்க டாட்டரோட புடவையா? என்னோட டாட்டரோட புடவை, அவளோட கல்யாண புடவை இது. ஓ, அவங்க கல்யாண அவங்க புடவையா? கல்யாண புடவை, நிச்சயதார்த்த புடவை இது. அவங்க கல்யாணம், அவங்க நிச்சயதார்த்தம் அவங்க மாமியார் மாமனார் வாங்கி கொடுத்த புடவை இது. அப்போவே அதாவது அப்போனா இப்போ தான் ஒரு 7 வருஷம் தான் ஆச்சு. அவங்க கல்யாணம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங்கில் நடந்த ஒரு கல்யாணம், லவ் மேரேஜு. நாங்கள் ஒத்துக்கவே இல்லை, ஒரே சண்டை சச்சரவு. கடைசியில் அவங்களும் ஒத்துக்கல, நாங்களும் ஒத்துக்கல. கடைசியில் எல்லாரும் ஒத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா போய் காஞ்சிபுரத்துக்கு போய் எடுத்து ஒரு எடுத்த புடவை. புடவை. So, இந்த புடவை இதை கட்டிக்கிட்டு அவங்க மேடையில் நிற்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. என்ன பயங்கரமான புடவை பார்த்தீங்களா? ஆமா, ஒரு ஒரு புடவைக்கு ஒரு ஸ்டோரி வச்சிருக்கீங்களே. எஸ், இந்த புடவையை பத்தி சொல்லுங்க. இது வந்து பிளேபேக் சிங்கர் சித்ராம்மா எனக்கு கொடுத்த புடவை. ஓ, ஒருத்தரும் ஒரு சாரி எனக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து சித்ராம்மா எனக்கு கொடுத்த புடவை. சித்ராம்மா வந்து நாங்கள் சிங்கப்பூரில் ஒரு ஷோ வந்து ஒன்றா ஒரு 3 மாதம் ஷோ. 3 மாசம் அந்த 3 மாதம் ஷூட் நடந்துச்சு. ஃபுல்லா அங்கே 3 மாதம் ஷூட் நடந்தது. போயிட்டு வந்துட்டு இருந்தோம். சித்ராம்மா வந்து ஜட்ஜாக இருந்தாங்க, நான் ட்ரெயினராக இருந்தேன் அந்த ஷோக்கு. யார் அந்த ஸ்டாருன்ட்டு சிங்கப்பூர்லோட கவர்மெண்ட் ஷோ அது. ஓ, சிங்கப்பூர் கவர்மெண்ட் நம்ம தூர்தர்ஷன் மாதிரி அவங்களோட சேனலோட ஷோ முடிஞ்சு போகும்போது எனக்கு சித்ராம்மா ரொம்ப வருஷம் பழக்கம். சின்ன வயசுலேருந்து கங்கைமரன் சாரோட ஷோவிலேருந்து பழகிட்டு இருக்கோம். அவங்க வந்து அன்னைக்கு வந்து எனக்கு இந்த புடவை கொடுத்துட்டு, இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், இது கட்டிக்கவோ, இது கண்டிப்பா கட்டிக்கவோ, கட்டிட்டு எனக்கு வந்து நிர்மலா நீ இந்த புடவை கட்டிக்கவோ, உனக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க ரூம்லேருந்து என் ரூமுக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அவங்க நினைச்சா ஒரு ஃபோன் பண்ணி நீங்க வாங்கன்னு கொஞ்சம் இந்த ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவங்க வந்து என்கிட்ட வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ ஆல்வேஸ் ஷீ இஸ் ஆல்வேஸ் ஸ்வீட். எஸ் மேம். எப்பயுமே அந்த ஸ்வீட் பர்சன்ஸோட நினைவாக நம்மளுக்கு இந்த சாரி எனக்கு இருக்கு. அப்படியே சித்ராம்மா பத்தி பேசிட்டோம். அவங்களோட பாடல் ஏதாச்சும் ஒன்று பாடினீங்கன்னா சூப்பரா இருக்கும். சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு 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 குக்கு. தம்பிகளே தங்கைகளே தேரில் என்னை ஏற்றுங்கள், உல்லாசமாய் உற்சாகமாய் ஊரை சுற்றி காட்டுங்கள். சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு 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 குக்கு. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise.